இவ்வளோ ஆக்ரோஷமான அலைகளை இந்த ஆயில் ரிக்ஸ் எப்படி தாங்கி நிற்கிது? இப்போ உலகம் முழுக்க நமக்கு கிடைக்கிற பெட்ரோல் அண்ட் டீசலில் ஒரு முக்கியமான பகுதி இந்த ஆயில் ரிக்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆயில் ரிக்ஸை இவ்வளோ ஆக்ரோஷமான கடல் அலைகள் வீசக்கூடிய இடத்துலையும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படக்கூடிய இடத்துலையும் கட்டியிருக்காங்க. அந்த கடினமான சூழலாம் எப்படி இந்த ஆயில் ரிக்ஸ் தாங்கி நிற்கிது? உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கு சொந்தமான இந்த பெர்குட் ஆயில் ரிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எடை, அந்த பிளாட்ஃபார்மோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்ஸ். அவ்வளோ அதிகமான எடை கொண்ட ஆயில் ரிக்ஸில் எப்படி கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதை கடல் அலைகள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி கட்டினாங்க? இப்போ அந்த ஆயில் ரிக்கோட பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுற காலம் இருக்கு இல்லையா, இதை எத்தனை டிசைனில் கட்டுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கான பதில் நமக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஆயில் ரிக்கையுமே அது இருக்கிற இடத்த பொறுத்து கொஞ்சம் வேறுபாடுகளோட டிசைன் பண்ணியிருந்தாலுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டிசைன்ஸ் அப்படிங்கிறத வச்சு மொத்தம் 3 வகை அதோட காலம்ஸை பிரிச்சிடலாம். ஒன்று ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ், அடுத்தது செமி சப்மிசபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், அடுத்தது ஸ்பேர் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ இந்த வீடியோட ஆரம்பத்தில் 8000 அடி ஆழத்தில் ஒரு ஆயில் ரிக் கட்டியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாமே இந்த ஸ்பேர் பிளாட்ஃபார்ம் வகை தான். அதில் மற்ற 2 வகையை விட நிறைய வித்தியாசமான டெக்னிக்ஸ்லாம் கையாண்டிருப்பாங்க. இப்போ அந்த பெரிய டவர் போட்டிருப்பாங்க, ஆனால் அதை கடலோட தரை வரைக்கும் போடாமல் அதை ஒரு குறிப்பிட்ட ஆழத்திலே நிப்பாட்டிட்டு மூரிங் லைன்ஸ் வச்சு கீழே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த பெரிய டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரில் தண்ணியால் நிரப்பிடுவாங்க. பெரிய ஆயில் ரிக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 550 அடி வரைக்கும் தண்ணியால் நிரப்பியிருக்காங்க. அப்போ அதுவே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதை கடலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்க வச்சுக்கும். இருந்தாலும் கடல் அலைகளால் அதை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இவ்வளோ ஆழத்தில் இருக்கிறதுனால கடல் அலைகள் அதை சுற்றி வரும்போது வார்டிசஸ் அப்படிங்கிற இந்த சுழலெல்லாம் உருவாகும். அதனால அந்த ஆயில் ரிக்ஸ்க்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டவரோட மொத்த நீளத்துக்கும் நல்லா ஸ்பைரலான ஒரு அமைப்பை போட்டு வச்சுருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக ஒரு வார்டிஸ் உருவாகுதுன்னா ஒரு டவர் இருக்குது, அந்த டவரை சுற்றி அலைகள் வரும்போது அந்த டவருக்கு அந்த பக்கமாக ஒரு சுழலை உருவாக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் கன்ஸ்ட்ரக்ஷனை போட்டிருக்கிறதுனால அந்த அலையால் ஒரு கரெக்டான மூவ்மெண்ட்டை அந்த டவரை சுற்றி கொடுக்க முடியாது. அந்த வார்டிசஸ் அதனால் உருவாகாமல் அந்த டவருக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்குது. இந்த மாதிரி அந்த ஆயில் ரிக் எங்கே கட்ட போகிறாங்க, கடலில் எவ்வளோ ஆழத்தில் கட்ட போகிறாங்க, அந்த இடத்துல கடல் அலைகளோட வேகம் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ எண்ணெய் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு ஆயில் ரிக்கையும் அதோடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு டிசைன் பண்ணி ட்வீக் பண்ணி தான் அதை கட்டுவாங்க. இப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் கீழே இருந்து எண்ணெய் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எண்ணெய் எப்படிப்பா எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.